நான் இப்போது இஸ்ரேலிலிருந்து ஜோர்டானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். மதங்களுக்குள்ளே இருக்கும் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வெளிப்படுகின்றன. நான் இப்போது ஒரு முஸ்லிம் நாட்டினுள் சென்று கொண்டிருக்கின்றேன். அங்கு 2000 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஒரு சடங்கு நிகழ்ச்சிகளுக்கு செல்கின்றேன். ஆம், நான் ஒரு குழந்தையின் ஞானஸ்தானத்தில் இருக்கின்றேன். என்னோடு ப்ரொஃபசர் ஜிம் சார்ல்ஸ்வர்த் இருக்கிறார். இவர் 30 ஆண்டுகளாக சாசனங்கள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். இவர் எஸ்ஸீன் மற்றும் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஜான் த பேப்டிஸ்ட் ஒற்றுமை பற்றி கூறவிருக்கின்றார். இது ஜான் பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் பெற்ற அதே இடம்தான். இது கடவுளின் உவப்பை பெற செய்வது. மனிதன் அனைவரும் பிறக்கும் போது பாவிகளாக பிறக்கின்றார்கள். இறைவனின் கருணையை பெற இதை செய்கின்றோம். அவனுக்கு நன்றியும் தெரிவிக்கின்றோம். ஜான் எஸ்ஸீன் வழிமுறைகளை ஈர்க்கப்பட்டு இவ்வாறு செய்தாரா? எஸ்ஸீன்கள் செய்ததற்கும் ஜான் செய்ததற்கும் தொடர்பு உண்டு. சில அறிஞர்கள் ஞானஸ்தானம் என்பது கும்ரான் வாசிகளிலிருந்து கிறிஸ்தவ மக்கள் தழுவியது என்று கூறுகின்றனர். கிறிஸ்தவர்களின் ஞானஸ்தானம் என்பது ஒன்றும் விண்ணிலிருந்து வந்ததென்று, இவை யூதர்களிடமிருந்து தழுவப்பட்டது. ஜான் கும்ரான்களிலிருந்து வந்தவரா? அதாவது கும்ரான் வாசிகளில் ஒருவரா? எசாயா 40:3 கூறப்பட்டுள்ளது. கவனி, அங்கே ஒரு சத்தமிட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருக்காக இந்த வானாந்தரத்தில் ஒரு பாதையை தயார் செய்யுங்கள். அதே சப்தத்தை இவரும் கேட்டார். ஆகையால் ஜான் ஒரு எஸ்ஸீனா என்று நாம் சிந்திக்க முடியாது. எஸ்ஸீன்கள் தங்களை சன் ஆஃப் லைட், அதாவது ஒளி கற்றலை ஒளிகளின் குழந்தைகள் என்று நம்புகிறவர்கள். ஆனால் ஜான் அப்படி இல்லை. இது வெறும் கதை அல்ல, இதில் வரலாறு இருக்கிறது. நான் இப்போது ஜெருசலமில் இருக்கின்றேன். இங்கிருக்கும் தொல்லியல் நிபுணர் கடந்த 30 வருடங்களாக இங்கு வைக்கப்பட்டிருக்கும் சாசனத்துறையில் மேற்பார்வையாளராக உள்ளார். அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இயேசு கும்ரானுக்கு சென்றதே இல்லை என்று. நான் எஸ்ஸீன்களின் போதனைகள் இயேசுவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா என தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு எஸ்ஸீன்களின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. கேவ் 4, அதாவது குகை 4 கண்டெடுக்கப்பட்ட சாசனங்கள் பிளஸ்டு என்னும் வார்த்தை எவ்வாறு மேத்யூஸ் காஸ்பலில் பயன்படுத்தப்பட்டிருப்பதோ போலவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. கும்ரான் பைபிளுக்கு குறைந்தது 50 வருஷத்துக்கு முன்னதாக இருக்கின்றார். அவர் மனிதர்களின் மொழியே பேச வேண்டும். அவர் தன் சக மக்களின் தாக்கத்திற்கு ஆளாவது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே. இயேசு கிறிஸ்து மெசாயா, ஆண்டவனின் ஆட்சி என்பதெல்லாம் வெறும் என்னமோ கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது. யூதத்திலிருந்து தான் வந்துச்சு. இவர்களின் பேச்சு என்னை ஜான் அலெக்ரோவை பற்றி சிந்திக்க தோன்றியது. ஜான் அலெக்ரோ இயேசுவின் இறப்பு மற்றும் சிலுவை ஏற்றல் பற்றி சந்தேகங்களை எழுப்பினார். சிலுவையில் அறையப்பட்டது இயேசுதானா? இது கிறிஸ்தவர்களிடையே பெரும் புயலாக கிளம்பியது. டீச்சர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் பற்றி பதில் தரும் புதிய மொழிபெயர்ப்புகளால் அந்த புயல் அடங்கியது.
இது மனிதர்கள் எப்படி ஒரு கூட்டத்திலிருந்து இன்னொரு கூட்டமாக மாறினார்கள், ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயமாக மாறினார்கள் என்பதற்கு சான்றாக விளங்குகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்து எஸ்ஸீன்களின் போதனைகளால் தாக்கத்திற்குள்ளானார் என நான் ஒப்புக்கொள்கின்றேன். இந்த சாசனங்கள் நல்ல படிப்பினை தருகின்றன. மக்கள் கிறிஸ்தவம் யூதத்துவம் பற்றி தெரிந்து கொண்டார்கள் நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் லெபார்டரியில இருக்கேன். இது ஒரு புது தொழில்நுட்பம், 5000 விட நல்ல சக்தி வாய்ந்தது. இந்த வரிகள் சொர்க்கம் பூமி என ஆரம்பிக்குது. இங்கேதான் திணறணும். எப்படி படிப்பது, எதை எடுத்து எதை இணைப்பது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. இன்னொரு பகுதியும் அதே மாதிரி இருந்தனால இந்த பிரச்சனை உருவாச்சு. ஆனா இது ரெண்டுக்கும் ஒரே போன்ற கையெழுத்து, அதனால இங்க இணைத்தோம். இங்க பாருங்க, இந்த வார்த்தை அரசன் அப்படின்னு புக் ஆஃப் டேனியலிலிருந்து வந்திருக்கு. இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து படித்து புரிஞ்சுக்குவோம். சில சமயம் இது வரலாற்றையே மாற்றிடும். இப்போது நான் பெர்லினில் உள்ள மை ஆராய்ச்சி நிலையத்தில், அதாவது இங்க் ரிசர்ச் சென்டரில் இருக்கின்றேன். பெர்சி என்பது இந்த மெஷினோட செல்ல பெயர். இது என்ன மையால் எழுதப்பட்டிருக்கு, என்ன கனிமங்கள் உள்ளது, அதன் அளவுகள் என்ன என்பதை பற்றி துல்லியமாக கூறக்கூடியவையாக இருக்கின்றது. நாங்கள் இதுவரை 900 சுவடுகளை வரிசைப்படுத்த உதவியுள்ளோம். இவை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நாம் அறிவையும் ஞானத்தையும் மனிதர்களுக்கு புரியும் பொருட்டு கற்பிப்பேன். ஆலிவர் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக ஸ்கேன் செய்வார். சில நிமிடங்களில் ஆய்வுகளின் முடிவுகள் வெளிப்பட்டுவிடும். மையின் உட்பொருள்கள் இங்கே முடிவாக வந்துவிட்டது. இவை 2ஆம் கும்ரான் பகுதியை சேர்ந்தது என்பது தெளிவாகிவிட்டது. இதுவரை நாம விவாதங்களும் தர்க்கங்களும் இருக்கலாம் என்னும் வியூகங்களும் பார்த்து வந்தோம். ஆனா இந்த இடம் திட்டவட்டமான முடிவை தரக்கூடியதாக உள்ளது. இந்த இடம் இங்கே நடக்கும் ஆய்வின் முடிவும் என் அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தரும் என்று எதிர்பார்க்கின்றேன். எஸ்ஸீன்கள் 1ஆம் நூற்றாண்டை காணவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பின் கண்டெடுக்கப்பட்ட அந்த சாசனங்கள் நமக்கு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவியது.